அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமயபுரம் மாரியம்மனின் சில சூட்சமங்கள். ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள், அவை 9 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டது. ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் கூரான கத்தி போன்ற வடிவம் கொண்ட ஜோடி நட்சத்திரங்களில் கலந்த ஒன்று. முருகன் இருந்தது விருச்சக ராசி. அதற்கு நேராக 7ஆம் இடத்தில் பெண் ராசியாக ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தின் 3 பாதங்கள் இருக்கும். கார்த்திகை 3 பாதங்கள் என்பது கார்த்திகை 6 நட்சத்திரங்கள். 6 நட்சத்திரங்களே 6 கார்த்திகை பெண்கள் ஆவர். 6 கார்த்திகை பெண்களின் நேரடி பார்வையில் விருச்சகம் என்னும் சரவண பொய்கையில் கரையில் முருகன் வளர்ந்தார். முருகனின் விசாக நட்சத்திரத்தில் இருந்து எண்ணி வர 15வது நட்சத்திரமாக வருவது கார்த்திகை நட்சத்திரம் ஆகும். இது சாதக தாரை ஆகும். அதாவது அசுரர்கள் தாக்குதலில் இருந்து முருகனை காக்க அவரின் சாதக தாரையான கார்த்திகை பெண்களிடம் முருகனை ஒப்படைத்தார் சிவபெருமான். எனவே விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் நட்சத்திர நண்பர்கள் கார்த்திகை நட்சத்திர வடிவான கூரான கத்தி வடிவத்தை கொண்டுள்ள சமயபுரம் மாரியம்மன் உருவத்தை தினமும் வணங்கி சாதக பலனை பெறலாம். அதே போல கார்த்திகை, உத்திராடம், உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் கூரான கத்தி வடிவத்தை கொண்டுள்ள சமயபுரம் மாரியம்மன் உருவத்தை தினமும் வணங்கி பயன்படுத்தி சர்வ சம்பத்துகளையும் பெறலாம். பரணி, பூரம், பூராட நட்சத்திர நண்பர்கள் கார்த்திகை நட்சத்திர வடிவான கூரான கத்தி வடிவத்தை கொண்டுள்ள சமயபுரம் மாரியம்மன் உருவத்தை தினமும் வணங்கி பயன்படுத்தி சர்வ சம்பத்துகளையும் பெறலாம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் கார்த்திகை நட்சத்திர வடிவான கூரான கத்தி வடிவத்தை கொண்டுள்ள சமயபுரம் மாரியம்மன் உருவத்தை தினமும் வணங்கி பயன்படுத்தி நல்வழி பெறலாம். ரேவதி, ஆயில்யம், கேட்டை நட்சத்திர நண்பர்கள் கார்த்திகை நட்சத்திர வடிவான கூரான கத்தி வடிவத்தை கொண்டுள்ள சமயபுரம் மாரியம்மன் உருவத்தை தினமும் வணங்கி காரிய சித்தி பெறலாம். நன்றி நண்பர்களே.